Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. UGTRB எக்ஸாம்க்கு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக்கை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக UGTRB எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோரை உங்களால் கெட் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும்தான். ஸோ அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல UGTRB பிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா UGTRB சிலபஸை ஈஸியாக நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து UGTRB எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். டுடேஸ் கொஸ்டின்: வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் சாலிட் ஸ்பியர் to its surface? ஓகே, ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. 2 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் ஸ்பியரோட சென்டர்ல இருந்து எனக்கு வேல்யூஸ் எப்படி இருக்கும் அண்ட் சர்ஃபேஸில் வேல்யூஸ் எப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் A 3:2, ஆப்ஷன் B 2:3, ஆப்ஷன் C 1:3, ஆப்ஷன் D 3:1. ஸோ ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னு மீனிங் பார்த்துடலாம். Gravitational potential at a point is the work done per unit mass in bringing a small test mass from infinity to that point. அதாவது ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு டெஸ்ட் மாஸை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுதான். ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்மால் மாஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது எவ்வளோ ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுது, அந்த எனர்ஜியோடைய வேல்யூ என்ன, அந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன, அதுதான் வந்து நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நமக்கு ஃபார்முலாவில் இந்த மைனஸ் சைன் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் M அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சாலிட் ஸ்பியருடைய ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா O அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆரிஜின்லேருந்து R டிஸ்டன்ஸில் P அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்குது? அந்த ஸ்பியருக்கு அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் மாஸை ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து அந்த P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ ஒர்க் வந்து நான் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு மீன் பண்ணுறேன். ஸோ காமனாக பொட்டன்ஷியலை நம்ம எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம்? V அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ வியுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா -GM/R ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் எதுக்காக போடுறோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால நெகட்டிவ் சிம்பிள் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் G அப்படிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் M அப்படிங்கிறது அந்த ஸ்பெரிக்கல் பாடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்பியர் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்பியருடைய மாஸ். ஓகேவா? R அப்படிங்கிறது அந்த ஸ்பியருடைய ஆரிஜினில் இருந்து P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம R அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். இதே இது இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் நம்ம எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் R அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஆரிஜின்ல இருந்து P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸ்பியரோட ரேடியஸை வந்து நம்ம கேபிட்டல் R அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர் வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் R. அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமான டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே இது நம்ம கேபிட்டல் ஆர்னா என்ன சொன்னேன்? இந்த ஸ்பியரோட ரேடியஸ்னு சொன்னேன். பட் இந்த ஸ்பியரோட ரேடியஸ் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணல. சப்போஸ் நம்ம இண்டிகேட் பண்ணி இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்டு டு ஸ்மால் r. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளி R that is equal to
distance of the point from the center or origin அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பியர் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பியருக்கு வெளியில தான் P அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்படி இந்த கேஸில் நம்ம எடுக்கிறப்போ எனக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோட வேல்யூ V that is equal to minus gm by r அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கேஸ் என்ன? பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ். ஸோ P அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்பெரிக்கல் பாடி இருக்கு இல்லையா, ஸோ அதோட சர்ஃபேஸ்லேயே நான் கன்சிடர் பண்ணுறேன். இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா டயக்ராமில். ஸோ இந்த சர்ஃபேஸில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, P அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்போவும் நான் என்ன பண்ணுறேன், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு ஸ்மால் டெஸ்ட் மாஸை இந்த P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றேன். ஸோ அப்போ எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது, ஸோ அதை நான் எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, V சப்ஸ்கிரிப்டில் S அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணலாம். சர்ஃபேஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக S வந்து அப்படின்னு வந்துட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ ஸ்பியருடைய மாஸ் நமக்கு என்ன இருக்குது, கேபிட்டல் M அண்ட் ரேடியஸுடைய வேல்யூ, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவுட் சைட் நான் எடுக்கிறப்போ ரேடியஸோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்குது, ஸ்மால் r அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். சர்ஃபேஸில் நான் எடுக்கிறப்போ எனக்கு என்ன இருக்கும், ஸ்பியரோட ரேடியஸ் தான் எனக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சர்ஃபேஸில் P அப்படிங்கிற பாயிண்ட் பிளேஸ் ஆகியிருக்கிறதுனால. ஸோ ஐ கேன் ரைட் ஸ்மால் r that is equal to கேபிட்டல் R. ஸோ ஃபார்முலா எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, Vs that is equal to minus gm divided by கேபிட்டல் R. லாஸ்ட்டாக பார்த்த ஃபார்முலாவில் நமக்கு ஸ்மால் r அப்படின்னு இந்த இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸில் நம்ம எடுத்துருக்கிறதுனால கேபிட்டல் R அப்படின்னு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜியுடைய வேல்யூ MR, ஸோ இது எல்லாமே இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஸோ கேபிட்டல் R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ், பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த சாலிட் ஸ்பியர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்பியர் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பியருக்கு உள்ள இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு டெஸ்ட் மாஸை எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த சென்டரில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது, அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த கேஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து ஸ்பியருக்கு அவுட் சைடில் P அப்படிங்கிற பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். அடுத்த கேஸில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்பியரோட சர்ஃபேஸில் P அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு டெஸ்ட் மாஸை கொண்டு வர்றப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் வேல்யூ வேரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணோம். அடுத்து தேர்ட் கேஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டர் பார்ட் ஆரிஜின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆரிஜினுக்கு கொண்டு வர்றப்போ எனக்கு பொட்டன்ஷியலோட வேல்யூ எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் சாலிட் ஸ்பியர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பொட்டன்ஷியல் R அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருந்து சென்டருக்கு நான் எடுத்துகிட்டு வர்றேன், அதாவது ஸ்பியருக்கு உள்ள நான் எடுத்துகிட்டு வர்றேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வர்றப்போ எனக்கு பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா என்ன, V of R that is equal to minus gm divided by 2R into 3R squared minus R squared. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக சென்டர் பாயிண்டில் R டிஸ்டன்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் r அப்படிங்கிறது என்னது, P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல P அப்படிங்கிற பாயிண்ட் நான் எங்கேயுமே கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் ஆரிஜினுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் மாஸை எடுத்துகிட்டு வர்றேன். அப்போ எனக்கு எந்த டிஸ்டன்ஸுமே கிடையாது. ஸோ அதனால ஸ்மால் ஆரோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு ஆயிடும். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன, ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த ஸ்பியர், கேபிட்டல் R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ஸ்மால் r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் எனக்கு என்ன ஆகுது, அட் த சென்டர் எடுக்கிறப்போ R வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு 0 ஆகுது. ஓகே? ஸோ அப்போ எனக்கு ஃபார்முலாவில் ஸ்மால் r that is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ விசின்னு ஏன் கொடுத்துருக்காங்க, சென்டரில் கிரியேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல், அதனால VC அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ VC that is equal to 3/2 gm R square divided by R cube அப்படின்னு வரும். ஏன்னா ஆரோட வேல்யூ நம்ம 0 ஆக்கிட்டோம் இல்லையா, அதனால. ஸோ அப்போ என்ன ஆகும், R squared அண்ட் R cubல இருக்கக்கூடிய ஒரு R வந்துட்டு நமக்கு 2 R வந்துட்டு நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் டினாமினேட்டரில் ஒரு R மட்டும் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கும். ஸோ த ஃபைனல் ஃபார்முலா VC that is equal to minus 3gm divided by 2R. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் அ சாலிட் ஸ்பியருக்கு என்ன கண்டிஷன்ஸ், டிஸ்டன்ஸுடைய வேல்யூ நம்ம எப்படி எடுப்போம், என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்கே கீழே இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or = R, less than or equal to small r. 0 < or = R, less than or equal to capital R. 0 < or =
சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அண்ட் இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆரோட வேல்யூ 0 சென்டர்ல ஸ்மால் ஆரோட வேல்யூ 0 அப்படின்னு ஞாபகம் நம்ம வச்சுக்கணும். ஸோ இது மூணுமே ஞாபகத்துல இருந்துச்சு அப்படின்னா VC உடைய வேல்யூ நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுல இருந்து நமக்கான ஃபார்முலாவை ஈக்குவேஷன்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Coming back to our question, what is the ratio of gravitational potential at the center of a solid sphere to its surface? ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியாச்சு அப்படின்னா சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியாச்சு. தென் சென்டர்லையும் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சென்டர் ஆஃப் த சாலிட் ஸ்பியர் டு இட்ஸ் சர்ஃபேஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து VC உடைய வேல்யூ தான் நியூமரேட்டர்ல வரணும், VS உடைய வேல்யூ நமக்கு டினாமினேட்டர்ல வரணும். சரிங்களா? ஸோ VCக்கான ஃபார்முலா என்ன கால்குலேட் பண்ணோம், VC that is equal to -3gm divided by 2r அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணோம். அண்ட் VS உடைய வேல்யூ டினாமினேட்டர்ல போடணும், -gm divided by r. ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் வந்துட்டு நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போய் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா you will get answer 3/2. ஸோ ரேஷியோ அப்படின்னா VC is to VS. என்ன ஆன்சர் நம்ம கிடைச்சிருக்கு, 3/2. ஸோ 3:2. ஓகேவா? ஸோ டிவைடிங்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம ரேஷியோல கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ VCக்கு நேரா 3, VSக்கு நேரா 2. ஸோ the final answer will be 3:2. ஓகேவா? நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.